அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாறு கொண்ட கரும்பலகை. காந்தி மண்டபத்தின் உள்புறம் உங்கள் பார்வைக்காக. காந்தியின் வாழ்க்கையின் வெவ்வேறு தருணங்களில் எடுக்கப்பட்ட எண்ணற்ற புகைப்படங்களையும் மற்ற பிரபல நபர்களுடன் அவரது படங்களையும் இங்கே பார்க்க முடியும். காந்தி தனது வாழ்நாளில் 2 முறை கன்னியாகுமரிக்கு வருகை தந்தார். 1925 மற்றும் 1937. இவரை ஜனவரி 1948 இல் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட போது அவரது அஸ்தி பிப்ரவரி 12, 1948 அன்று திரிவேணி கடலில் கரைக்க கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த இடத்தில் மூழ்குவதற்கு முன் வைக்கப்பட்டது. நினைவிடத்திற்குள் செருப்புகள் அனுமதிக்கப்படாது. எனவே பாதணிகள் உள்ளே நுழைவதற்கு முன் உரிய இடத்தில் விடவுமா. காந்தி மண்டபத்தின் வெளிப்புறத்தை பார்ப்போம். நினைவிடத்தின் மைய பகுதியானது 79 அடி உயரமுள்ள இளஞ்சிவப்பு போர்டிகோவாகும் மற்றும் காந்தியின் மறைவின் போது அவரது வயதை குறிக்கிறது. இந்த கட்டிடம் ஒரிசா கட்டிடக்கலை பாணியில் உள்ளது. வருகை நேரம் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. நுழைவு கட்டணம் இல்லை. இங்கு நினைவிடத்திற்கான நுழைவு வாயில் உள்ளது.